வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கது உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஈரோடு புத்தக திருவிழா 2026 நடைபெற இடம் சிக்கைய கலைக்கல்லூரி மைதானம். அது வீரப்பன் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சத்தியமங்கலம் போகிற ரோட்டில் இருக்குது. நடைபெற நாட்கள் ஜூலை 31 ஆகஸ்ட் 11 வரை நடைபெறுது. அனைத்து நாட்களும் உண்டு. நல்ல அருமையான பார்க்கிங் வசதி, அருமையான குடி தண்ணீர் வசதியாக இருக்கட்டும், டாய்லெட் வசதியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு 220 ஸ்டால்கிட்ட வந்திருக்காங்க. நம்ம இந்த பாகத்தில் ஒரு 80 ஸ்டால், 80-90 ஸ்டால் பார்க்கலாம். அடுத்த பாகத்தில் மீதமுள்ள ஸ்டால் பார்க்கலாம். ஸோ நான் ஸ்டால் வரிசைப்படி போயிடுறேன். நீங்கள் நேரில் போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம என்ன தான் வீடியோவில் காமிச்சாலும் இது ஒரு முழுமையான தொகுப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம பல முக்கியமான பதிப்பகங்கள், முக்கியமான புத்தகங்கள், எனக்கு தெரிந்த புத்தகங்கள் அவ்வளோதான் நான் காமிச்சிருப்பேன். இன்னும் நீங்கள் ஃபேமிலியோட புக் ஃபேர் போனீங்கன்னா நல்லா நிறையா பார்க்கலாம். அவசியம் குடும்பத்தோடையும் குழந்தையோடையும் புத்தக திருவிழாவுக்கு போய் பாருங்கள். போக முடியாதவங்க நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். யாருக்கு என்ன புத்தகம் வேணுமோ எல்லாமே வாங்கி அனுப்பி வைக்கலாம். சேனலோட கம்யூனிட்டியில் மறக்காமல் சேர்ந்துக்குங்க. சுவாசம் பதிப்பகம். சுவாசம் நமக்கு கோயம்புத்தூரில் கூட ஸ்டால் போடல, சென்னைக்கு பிறகு இங்கே தான் ஸ்டால் போட்டிருக்காங்க. காலச்சக்கரம் நரசிம்மாவோட ஒரு புத்தகம் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம சென்னை புக் ஃபேரில் வாங்கியிருக்கேன். நிறையா புதிய டைட்டில்ஸ் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சோவோட ஒரு புத்தகம் இது வேற எங்கேயும் நான் பார்த்ததில்லை. ஒசாம அசா. ஏன்னா சோவோட புத்தகங்கள் பெரும்பாலும் அலையன்ஸ் பதிப்பத்தில் கிடைக்கும். அலையன்ஸ் இந்த வருஷம் ஈரோட்டில் ஸ்டால் போடல. நானும் போட்டிருப்பாங்கன்னு எதிர்பார்த்து போனேன், பட் ஸ்டால் போடல. தேரிமணல் சமீபத்தில் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அடுத்தது 4வது ரத்னநாயக்கர் அண்ட் சன்ஸ். இங்கே இந்த பழைய எழுத்து முறைகள், பழங்காலத்து எழுத்துக்கள் குறித்த புத்தகங்கள் இருக்கும். அடுத்து உள்ள நுழைஞ்சோட அந்த கார்னர் பார்த்தீங்கன்னா நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ். ஒரே கூட்டம். ஃப்ரண்ட்டுங்கிறதுனால இல்லை நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்க்கான ஃபேன்ஸான்னு தெரியல. உள்ளே நுழைஞ்சு வீடியோ எடுக்கவே சிரமமாச்சு. இந்த கார்னர் அது மாதிரி இதோட லாஸ்ட் கார்னரில் காலச்சூடு ஏன்னா உள்ளே நுழையிறதே கொஞ்சம் சிரமமாச்சு. குறிப்பாக இங்கே பாருங்கள், வான்காவை குறித்த ஒரு புத்தகம், வாழ்க்கை மீதான பேராவல். நண்பர் ஒருத்தர் அந்த புத்தகம் கேட்டார், அதன் பிறகு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அவருக்கு இது வாங்க முடியல. வாங்கி தான் இன்னும் நம்ம என்ன புத்தகம்னு பார்த்துக்கலாம். இங்கே நிறைய வரலாற்று நூல்கள், அதே போல் ரசிய இலக்கியங்களோட மொழிபெயர்ப்புகள், அப்புறம் நமக்கு இரேன் பையேஸ் அவருடைய படைப்புகள் இதெல்லாமே கிடைக்கிது நியூ செஞ்சுரி புக் ஹவுஸை பொறுத்த வரையும். இரேன்போட படைப்புகள் இங்கே உள்ளதெல்லாம் முழு தொகுப்பாக பெரிய பெரிய புத்தகங்களாக இருக்கும். இன்னொரு ஸ்டால் ஒன்று இருக்குது, கற்பகம். அதுவும் நான் வீடியோவில் காட்டுறேன் அடுத்த பாகத்தில். அங்கே சின்ன சின்ன புத்தகங்களாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்பீச்சும் ஒவ்வொரு உரை மாதிரி இருக்கும், ஒவ்வொரு புத்தகம் மாதிரி. இது ஈரோடு மாவட்ட பதிப்பாளர்களுக்கான ஒரு ஸ்பெஷலான அரங்கம். ஸோ இங்கே எனக்கு ரொம்ப தெரிந்த எழுத்தாளர்கள் இல்லை. எனக்கு இதில் சரிதா ஜோ மட்டும்தான் தெரிஞ்ச எழுத்தாளர். சரிதா ஜோ, கணியன் பாலன், அதே மாதிரி ஸ்டாலின் குணசேகரன், இவங்கெல்லாம் கேள்விப்பட்ட எழுத்தாளர்கள். இருந்தாலும் உங்கள் மாவட்டத்து எழுத்தாளர்கள் அப்படிங்கிறனால நான் காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கி. ஏன்னா நம்ம மாவட்டத்தில் யாரெல்லாம் படைப்பாளிகள் இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்குமே எங்கள் மாவட்டத்தில் யாருங்கிறது இன்னும் சரிவர தெரியாது. இப்போ நம்ம ஸ்டால் போனப்போ ஒரு புத்தகம் நமக்கு சஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க, உங்கள் மாவட்டத்து எழுத்தாளர் நீங்கள் படிக்கணும். ஒரு சிலரை தெரியும், ஒரு சிலரை தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டால் போகும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம மாவட்டத்தில் யார் யாரெல்லாம் எழுத்தாளர்கள் இருக்காங்க, என்னென்ன படைப்புகள் அவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ உள்ளே நுழைஞ்ச உடனே இருக்குது. அதனால் இந்த ஸ்டாலை நீங்கள் அவசியம் பார்க்கணும். அடுத்து அருண் பதிப்பகம். அருண் பதிப்பகத்தை பொறுத்தவரை நிறைய பெண் எழுத்தாளருடைய படைப்புகள் இருக்கும். குறிப்பாக இன்பா அலோசியஸ். நான் ஒவ்வொரு புத்தகத்தோடையும் காமிப்பேன். இன்பா அலோசியஸோட புத்தகம் வாங்கணும்னு நினைப்பேன், மிஸ் பண்ணிடுவேன். பட் இந்த முறை வாங்கிட்டேன். எல்லா புக்ஸும் பர்ச்சேஸ் முடிச்சதுக்கு பிறகு, கடைசியாக எல்லா பேக்கையும் எடுத்து வண்டியில் ஏறினதுக்கு பிறகு திரும்பி போய் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இந்த வாட்டியும் மிஸ் பண்ணிட்டு வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நான் வாங்கிய புத்தகங்கள், நம்ம நேர்களுக்காக வாங்கிய புத்தகங்கள் எல்லாமே அடுத்த வீடியோவில் வருது. ஸோ உங்களுக்கும் புத்தகங்கள் வேணும் அப்படின்னா அவசியம் நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிங்க. என்னென்ன புத்தகம் வேணும்னு சொல்லுங்கள், வாங்கி அனுப்பி வைக்கலாம்.
நான் ஒவ்வொரு புத்தகத்துள்ளாக்கும் போயிட்டு கட்டப்பையாக புக்கை தூக்கிட்டு வர்றப்ப அதில் ஒரு சந்தோஷம்தான் இருக்குது. அடுத்ததாக முத்து காமிக்ஸ், டெக்ஸ், அப்புறம் இரும்பு கை மாயாவி, வேதாளம், இந்த டைட்டில்ஸ்லாம் இங்கே கிடைக்கிது. ஏன்னா இன்னொரு காமிக்ஸ் ஸ்டாலும் இருக்குது, நான் அடுத்து காட்டுறேன். இங்கே கிடைக்கக்கூடிய டைட்டில்ஸ் இதெல்லாம். மதிநிலையம், இது மாதிரி நிறையா செல்லர் ஸ்டால் இருக்குது. செல்லர்ஸ் நான் கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா பதிப்பகங்கள், ஏன்னா மற்ற ஊர்களுக்கு வராத பதிப்பகங்கள்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் காமிக்கணும் அப்படிங்கிறதுனால. இங்கே 100 ரூபாய்க்கான பிக் எனிதிங் அட் 100, அது 99 தான். ஒரு பாரதியார் கவிதை எழுந்துச்சு. இது வந்து பாரதி புத்தகாலயத்தோட ஒரு புக்கு தான் இங்கே வாங்கி வச்சுருக்காங்க. எழுத்தான ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இது விலை நான் எக்ஸாக்டாக பார்க்கல 100 தானான்னு, ஆனால் எழுத்து குட்டியாக இருந்துச்சு. கையடக்க பதிப்பு அழகாக இருந்துச்சு, அதே நேரம் குட்டி எழுத்துக்களாக இருந்துச்சு. அடுத்ததாக உலக தமிழாராய்ச்சி நிறுவனம். போன வருடம் இங்கே நிறைய புத்தகங்கள் வாங்கினேன், இந்த வருடம் வாங்க முடியல. நான் போன வருடம் நண்பர் ஒருவருக்கா வித்தியாசமான ரேட்டில், நம்ம கேள்விப்படாத ரேட்லாம் வாங்கினேன். அடுத்ததாக மின்னங்காடியை பொறுத்தவரையும் எழுத்தாளர் தமிழ் மகன் அவருடைய பதிப்பகம், அவருடைய நூல்கள் இருக்குது. ப்ளஸ் ரசிக இலக்கியங்கள் எல்லாமே ஒரு 100 ரூபா 110 ரூபா விலையில் இருக்குது. ஆண்டன் செக்காவை பாருங்கள் 110 ரூபா. அதே மாதிரி கார்கியோட கதைகள் 110 ரூபா. ஸோ இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரஷ்யன் டைட்டில் செலக்டிவாக வச்சுருக்காங்க 100 ரூபா 110 ரூபாவில். அதே போல் தமிழ் மகன் அவருடைய ஒரு பதிப்பகம் தான் இது, அவருடைய நூல்களும் இங்கே இருக்குது. ஜூலை 31 ஆகஸ்ட் 11 வரையும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் போங்க. அடுத்த வருடம் ஒரு வேளை இடம் மாற்றப்படலாம் புத்தகத்துள்ள. ஏன்னா இங்கே நிறையா இப்போ சிக்காயா காலேஜ் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்ததுனால நிறையா பில்டிங்ஸ் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த வருஷம் இதே அளவு ஸ்பேஸ் இருக்குமான்னு தெரியலை. அடுத்ததாக ஹிந்து தமிழ் திசை 22-23. இங்கே நான் பார்க்காத புத்தகம் ஒன்று, அம்பேத்கரின் அறிவு ஜீவித வரலாறு. இது புதுசுன்னு நினைக்கிறேன், ஏன்னா போன புக் ஃபேரில் பார்த்தேன், ஞாபகம் எனக்கு இல்லை. வழக்கமாக மற்ற புத்தகங்கள்லாம் பார்த்தது தான். அடுத்ததாக புத்தக களஞ்சியம் 20 ரூபா 30 ரூபாய்க்கெல்லாம் புக் இருக்குனாங்க. பட் நமக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால நான் ரொம்ப போய் காமிக்க முடியல. எல்லா பதிப்பவும் காமிக்கணும் எனக்கும் விருப்பம் தான். பட்டு வீடியோ லென்த்துனால நம்மளால் எல்லாத்தையும் காமிக்க முடியல, கொஞ்சம் சாம்பிள் தான். இது குழந்தைகளுக்கான புத்தகங்கள் நிறையா இருக்குன்னே போர்டு வச்சுருந்தாங்க. சுதாமூர்த்தி, அதே போல் டைரி ஆஃப் எம்பிக்கு இருந்துச்சு. உள்ள பெஸ்ட்டு செல்லருமே தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க சில்ட்ரன்ஸ்க்கு. அடுத்து வாசகசாலை, கவிதை நூல்களுக்கான ஒரு தொகுப்புன்னு சொல்லலாம். இது மாதிரி ஒரு 2 ஸ்டால் இருந்துச்சு. வாசகசாலை ஒன்று இருந்துச்சு, இன்னொன்றுமே கவிதை நூல்களுக்காக இருந்துச்சு. ஸோ கவிதை விரும்பிகள் ஸ்பெஷலாக இங்கே போனால் இங்கே ஒரு சில முக்கியமான புத்தகம்லாம் பார்த்தேன். கிறிஸ் பாலாவோட கவிதை தொகுப்பு இங்கே இருக்குது. ஏன்னா அவருடைய மெல்லச்சித்து மீண்டுவா இந்த விட நிறைய பேர் விரும்பி நம்ம சேனல்லே வாங்கியிருக்காங்க. அதே போல் புதுமை பித்தனுடைய கவிதைகள் இங்கே தான் முதல் முறையாக பார்த்தேன். இங்கே பாருங்க, மின்மினி வந்து கிறிஸ் பாலாவோடது. புதுமை பித்தன் கவிதைகள் முதல் முறையாக இங்கே தான் பார்த்தேன். அதே போல் பக்கத்தில் சூர்பனகைன்ற பேரே எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பேர், அதனாலே அந்த கவிதை தொகுப்பை பக்கத்தில் காமிக்கணும் அப்படின்றக்காக வச்சுருந்தேன். சூர்பனகையும் ஒரு பவளத்தீவும். ஏன்னா எப்படி நம்ம ஆளுகளுக்கு வந்து ராமனோட ராவணனை வந்து ஒரு ஹீரோவாக கொண்டு வர்றோமோ, அது மாதிரி சூர்பனகை எனக்கு பிடித்த ஒரு பேர் தான். நன்மொழி பதிப்பம், இது சிறுவர்களுக்கானது. சிறுவர்களுக்கான நூல் நிறையா இருக்கும். 1000 இரவுகள் 1000 ரூபா சலுகைகளில் நிறையா சிறுவர் நூல்கள் இங்கே இருக்கும். இதே போல் கண்ணப்பன் பதிப்பதில் இருக்கும், அவன் அடுத்த பாட்டில் காட்டுறேன். அடுத்த கண்ணதாசன் பதிப்பகம். இங்கே கண்ணதாசனோட படைப்புகள் மட்டும் இல்லை, அதை தாண்டி இப்போ அர்த்தமுள்ள இந்த மதம் எல்லாருக்கும் ஃபேமஸ் தெரிஞ்சிருக்கும். அவருடைய சேரமான் காதலி பக்கத்திலே இருக்குது. ஓவியர் வினு வரைந்த ஓவியனோட, அதை தாண்டியும் ஓசோவோட படைப்புகள் அது நிறையா இங்கே இருக்குது.
அதே போல் மொழிபெயர்ப்பு நூல்கள் அகதா கிறிஸ்டியோடது, ஜேம்ஸ் கேட்லி சேஸோடது, இதெல்லாமே இங்கே ஒரு முக்கியமான நூல்கள் தான். ஏன்னா ஓசோட படைப்புகள் இங்கேயும் இருக்கும், கவிதா புத்தகாலயத்துலையும் இருக்கும். அவங்க ஸ்டால் போடலை, சென்னையில் மட்டும்தான் அவங்கள ஸ்டால் போட்டிருக்காங்க. இது பெல்கோன்னு நினைக்கிறேன், இப்போ தான் அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனந்த நிலையத்தில் நிறைய ஜோதிடம் சார்ந்த நூல்கள் இருந்துச்சு. அடுத்து பாருங்கள், ஒரு சூப்பரான ஸ்டால், அன்னம், கீராவோட படைப்புகள் அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ கீராவோட படைப்புகள் ஒரு சில நம்ம காலச்சூழலில் கிடைக்கும், பட் அனைத்து நூல்களும் வேணும் அப்படின்னா நமக்கு அன்னம் வந்துடலாம். அதே போல் குடவாயில் பாலசுப்ரமணியம் அவருடைய நூல்களும் இங்கே இருக்குது. இதுபோக இன்னொரு சூப்பரான புத்தகம் இங்கே நான் வாங்கியிருக்கேன். நாளைக்கு நான் வாங்கிய புத்தகங்களில் நான் காட்டுறேன். ஏன்னா எனக்கு குடவாயில் பாலசுப்ரமணியம் மற்றும் கீராவோட புத்தகங்கள் தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிறேன். இதுபோக இன்னும் 2-3 டைட்டில் இப்போ கானாஸோட ஒரு சில புத்தகங்கள்லாம் இருக்குது, மொழிபெயர்ப்பெல்லாம். பட் இது ஒரு வித்தியாசமான டைட்டில் இங்கே தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார் புக்கு, அவருக்காக வாங்கும்போது தான் பார்த்தேன். ஸோ உங்களுக்காக நூல்கள் தேவை அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கி அனுப்பி வைக்கலாம். அடுத்ததாக கலப்பை பதிப்பகம். இங்கே முக்கியமானது என்னென்னா, கலப்பை பதிப்பதில் அவங்களுடைய பப்ளிகேஷன் தாண்டிலும் நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டோட புக்ஸ் நிறைய இங்கே இருக்குது. ஏன்னா நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் தனியாகவே ஸ்டால் போட்டிருக்காங்க அப்படின்னாலும் அங்கே நிறைய புக் காலி ஆயிடுச்சு, அது முதற்கொண்டு இங்கே இருக்குது. உங்களுக்கு அங்கே கிடைக்கலன்னா நேராக கலப்பைக்கு வந்துடுங்க. இங்கே பாருங்க, அவன் காட்டை வென்றான், இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் புக் ஃபேரில் யாரோ நண்பர் கேட்டாங்க அந்த புக்கு இருக்குதா அப்படின்னு. சிந்தன் புக்ஸ் அவங்களுடைய புக்ஸும் இங்கே இருக்குது. கலப்பை பதிப்பகத்தில் அவங்களுடைய பதிப்பகம்லாம் மெயினான 2 பப்ளிகேஷனோட புக் இருக்குது, சிந்தன் புக்ஸோடது. அதே மாதிரி நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் அங்கே காலியான புக்கும் இங்கே இருக்கும். தர்பாரி ராகம் பாருங்களேன், கோயம்புத்தூர் புக் ஃபேரில் யாரோ கேட்டாங்க. சிக்கவீர ராஜேந்திரன் நமக்கு என்பிடிலே காலி ஆயிடுச்சு, ஆனால் இங்கே இருக்குது. அடுத்து எல்கேஎம் பப்ளிகேஷன், கல்கியோட புத்தகங்கள் ஓவியங்கள் இல்லாமல் சிறந்த குவாலிட்டியில் வேணும், கம்மி விலையிலான இங்கே வாங்கிக்கலாம். அதே போல் இங்கே பொன்னியின் செல்வன் 530 ரூபாய்க்கு இருக்குது, அனைத்து பாங்களும் இணைந்த தொகுப்பு. அது நான் கூட வந்து பேப்பர் குவாலிட்டி முன்னாடி ஒரு அந்த சாணி பேப்பர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் இப்போ ரீசெண்டாக வாங்கி பார்த்தா நல்ல சூப்பராக இருந்துச்சு பேப்பர் குவாலிட்டியே. நம்ம நண்பருக்காக கோயம்புத்தூர் புக் ஃபேரில் 2வது தடவை வாங்கி அனுப்புறதுக்காக வாங்கி வர வச்சேன். நான் வீடியோவில் காட்டலை, அப்போ பார்த்தேன், இப்போ வீடியோவில் காட்டுறேன். பேப்பர் குவாலிட்டி நல்லா இருக்குது. அடுத்து உயிர்மை பதிப்பகம், மனுஷியபுத்திரன் அண்ட் சுஜாதாவோட நூல்கள். ஏன்னா சுஜாதாவோட நூல்கள் கிழக்கு பதிப்பகத்துலையும் இருக்கும். அங்கே ஏதாவது டைட்டில் கிடைக்கலன்னா நீங்கள் இங்கே வந்துடலாம் உயிர்மைக்கு. நானுமே அங்கே கிடைக்காத ஒரு டைட்டில் இங்கே தான் வாங்கினேன். அடுத்ததாக உப்கார், இதெல்லாம் போட்டித் தேர்வுகளுக்கான ஒரு நூல் தான், கேரியர் புக்ஸ் தான் இருந்துச்சு. போட்டித் தேர்வுக்கு நிறையா ஸ்டால்கள் இருக்குது. பட் போட்டித் தேர்வு தயாராகிற மாணவர்கள் புக் ஃபேருக்குலாம் வர்றாங்களான்னு தெரியல, அவங்க தீவிரமாக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன், இங்கே உங்களுக்கு வந்து ஆங்கில புத்தகங்கள் வேணா வாங்க. ஏன்னா இங்கே உள்ள தமிழ் நூல்கள் வந்து நர்மதா பதிப்பகத்தோடது, அவங்க டேரெக்டாகவே ஸ்டால் போட்டிருக்காங்க, நீங்கள் டேரெக்ட் ஸ்டால்லே வாங்கிக்கலாம். நர்மதாவில் இந்த மாதிரி நான் ஒரு புக்கு வாங்கியிருக்கேன். பட் ஆங்கில நூல்கள் வேணால் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். அடுத்து விவேகானந்தா சேவாலயம், ₹1 புக் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ₹1 புக் இருக்குன்றாங்க. அதே மாதிரி ராமகிருஷ்ண மடம் ஸ்டால் போட்டிருக்காங்க. அடுத்த இயல்வாகை, இயல்வாகை பொறுத்தவரையும் இயற்கை சார்ந்த நூல்கள், நம்மாழ்வார் நூல்கள், அது மாதிரி சுட்டி யானை அப்படிங்கிற ஒரு சிறார் இதழ், நிறைய ஆக்டிவிட்டிகளோடு செஞ்சு பார்க்குற மாதிரி ஒரு சிறார் இதழ். அது மட்டும் இல்லாமல் விதைகள், நிறைய விதைகள் வச்சுருப்பாங்க. வீட்டில் ஏதாவது தோட்டம் போட நினச்சிங்கன்னா நல்லா நீங்கள் வாங்கிட்டு போய் தோட்டம் போட்டு பார்க்கலாம். முருங்கை ஏதோ கோழி அவரைன்னு ஒன்று பேர் நிறைய கேள்விப்படாத பேரில் இருந்துச்சு. சுட்டி யானை இதழ், இதில் நிறைய சில்ட்ரன்ஸ்க்கான நிறைய செஞ்சு பார்க்கக்கூடிய ஆக்டிவிட்டி பேஸ்டு விஷயங்களும் இருக்குது. அடுத்தது மணிவாசகர் பதிப்பகம், ஒரு பழமையான பதிப்பகங்களில் ஒன்று. இங்கே இந்த தமிழ் நிகண்டுகள், இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த நூல்கள், இலக்கண நூல்கள் இதெல்லாமே இருக்குது. பொன்னியின் செல்வன் பாருங்கள், பேப்பர் பேக் ₹600. பட் இப்போ நான் ஹார்ட் பவுண்டு ₹800 நம்ம சேனலில் தனியாக நண்பர்களுக்காக வாங்கி வர வச்சுருக்கேன். யாருக்காவது வேணும்னா சொல்கிறேன், 5 பாகம் தனித்தனியாக ஹார்ட் பவுண்ட் ₹800 தான். அடுத்ததாக வஉசி பதிப்பகம், இங்கே புதுமை பித்தன் கலெக்ஷன் ஒன்று, கம்ப்ளீட் கலெக்ஷன் ஒன்று போட்டிருந்தாங்க ₹800 விலையில். பல்வேறு டைட்டில் வஉசியில் இருக்கும். நான் இந்த வாட்டி புதுமை பித்தனை மட்டும் காமிச்சிருக்கேன்.
புதுமைப்பித்தன் தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ சீர்வாசரோடத்தில் 55 ரூபாய்க்கே இருக்குது. அதேமாதிரி ரொம்ப வேகமாக காலியாகிட்டு இருக்கு. சீரில் நானுமே ஒரு பெரிய பர்ச்சேஸை பண்ணியிருக்கேன். புக்ஸ் வந்து சேரவே 2 நாள் ஆகும். பார்சலில் போட சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்ததாக புதுப்புணல். இங்கே பார்த்திங்கன்னா நிறையா வித்தியாசமான நூல்கள். ஏன்னா நமக்கு வழக்கமாக ரஷ்ய மொழிபெயர்ப்புகள் நிறைய இடத்துல கிடைக்கும். பட் இங்கே உள்ள நூல்கள் வந்து வித்தியாசமான கலெக்ஷன். அவங்க புதுமைப்பித்தனுடைய ஒரு நாரத ராமாயணம்னு ஒரு புத்தகம் ஸ்பெஷலாக சொல்லியிருந்தாங்க 70 ரூபான்னு. அதுபோல் மாப்பசான், ஓ ஹென்றி, கேள்விப்படாத பல எழுத்தாளர்கள். கானாஸோட மொழிபெயர்கள் இங்கே இருக்குது. அதேமாதிரி விருச்சம் வெளியீடு, அங்கேயுமே கானாஸோட மொழிபெயர்ப்புகள் இருக்குது. அது ஒரு 90 ஸ்டால் நம்பர்கிட்ட இருக்கும். ஓ ஹென்றி, பிரைமோ லெவி, இந்த எழுத்தாளர் நான் கேள்விப்படாத ஆள். இது மாதிரி நிறைய கேள்விப்படாத எழுத்தாளருடைய நூல். கால்வினோவின் சிறுகதைகள், கேள்விப்படாத எழுத்தாளர்லாம் இங்கே தான் இருப்பாங்க. ஜேம்ஸ் ஜாய்ஸ். ஸோ புதுப்புணல் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாத ஒரு ஸ்டால்னு சொல்லுவேன். பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து சில்ட்ரன்ஸ் புக்கான ஒரு ஸ்டால் தான். இந்த கார்னர் வந்தாச்சு. டைகர் புக்ஸ் போட்டித் தேர்வாளர்களுக்கு. காலச்சுவடு வழக்கம் போல் உள்ளே நுழைய முடியாது, கூட்டம் அலைமோதும். அதுவும் இந்த கார்னர் ஸ்டால் எல்லாமே நுழையவும் முடியலை. புதிய வெளியீடுகள் மட்டும் நான் காமிச்சிருக்கேன். ஏன்னா அனைத்து இலக்கிய நூல்களும் கிடைக்கும். இயற்கையோடு பேசியவர்கள் ராமச்சந்திர குஹா எழுதி தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. தியோடர் பாஸ்கர் மொழிபெயர்த்திருக்காரு. வாங்கன்னு நினச்சேன், அப்புறம் வழக்கம் போல் வரும்போது மறந்துட்டு வந்துட்டேன். பெருமாள் முருகன் புதிய வெளியிடுது. எழுத்துக்கு 5 சமூகம் சொல்லிட்டு அவருடைய நேர்காணலாம் நண்பர் பிரேம்குமார் தொகுத்திருக்காரு. புதிய வெளியீடு கோயம்புத்தூர்ல தான் லான்ச் பண்ணாங்க. துடிமேளக்காரனும் புதிய வெளியீடு தான். இந்த ரேக்கே பெரும்பாலும் புதிய வெளியீடுகள். அஸ்தினாபுரம் ஜோடி குரூஸ் புதுசாக வெளியிட்டிருக்காரு. ஒரு வருஷோட லாஸ்ட் வந்தாச்சு. இதன் பிறகு இந்த காரணம் பார்த்தீங்கன்னா எதிர் வெளியீடு. அப்படியே அந்த பக்கம் பாஸ் ஷேப் மாதிரி திரும்பி போய்ட்டு திரும்பி ரிவர்ஸில் வரலாம். நான் நம்பர் வருஷப்படி வந்திருக்கேன். எதிரில் நான் முகப்பில் புதிய வெளியீடுகள் மட்டும் காமிச்சிருக்கேன். ஏன்னா மீராசாதோட படைப்புகள் இங்கே இருக்குது. சோழகர் தொட்டி இருக்குது, ரொம்ப ஃபேமஸான புத்தகங்கள். யத்வேசம் இருக்குது. நான் புதிய வெளியீடுகள் மட்டும் காமிச்சிருக்கேன். செஞ்சோளம், மோயான், ஊன், இது நான் கொஞ்சம் கோயம்புத்தூர் புக் ஃபேர்லையும் காமிச்சிருக்கேன். இங்கேயும் ஒரு முறை காமிக்கிறேன். பட்டினிச சாலை. அதே போல் ரொம்ப கான்ட்ரோவர்சியலான 2 புத்தகங்கள். ஏன்னா எதிர்னாலே புரட்சிகரமான சிந்தனைகள் தான். 2 கான்ட்ரோவர்சியலான புத்தகங்கள் காமிக்கணும் பாருங்க. ஒன்று ஆர்எஸ்எஸ் பிராமணன் பெரியாரிஸ்டானேன், 200 ரூபாய் விலை. வாசித்து பார்த்துருந்தீங்களா இந்த புத்தகத்தை குறித்த கமெண்ட் சொல்லுங்கள், நம்மளும் தெரிஞ்சுக்கணும். எனக்கு கவனம் இருந்ததுன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. கோல்வால்கர் கட்டுக்கதைகளின் நாயகன், 600 ரூபாய் 800 ரூபாய் விலை. 850 ரூபாய்க்கிட்ட விலை. ஸோ இது மட்டும் இல்லை, நிறையா அருமையான படைப்புகள் இங்கே இருக்குது. அதுதான் வகம் காமிக்ஸ். இப்போ தான் முத்து காமிக்ஸ் பார்த்தோம். அடுத்து வகம் காமிக்ஸ். இங்கே டிடெக்டிவ் ரோபோஜெட், இவர் தான் ஸ்பெஷல். அங்கே டெக்ஸ்ட் மாதிரி, இங்கே டிடெக்டிவ் ரோபோஜெட். கௌபாய் சீரீஸ்லாம் நிறையா இருந்துச்சு. பிற பதிப்பக நூல்கள் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அதே போல் இவங்க பதிப்பகம் சார்பாக, வகம் சார்பாக இப்போ நிறையா கொஞ்சம் மொழிபெயர்ப்பு நூல்களும் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா வெந்நீர் இரவுகள் பார்த்தேன், 2 கிழவர் பார்த்தேன், 2 பேருங்கிற டைட்டிலில். ஸோ வகம் காமிக் சார்பாகவே கொஞ்சம் ரஷ்யன் லிட்ரேச்சர் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. 120 ரூபா விலை. அடுத்து சீர்வாசகரோட முக்கியமான ஸ்டால் மக்கள் பதிப்பு குமிஞ்சு இருக்குது பாருங்கள். மஞ்சள் வெயில் இப்போ தான் புதிய வெளியீடாக வந்துச்சு. யூமா வாசுகியோடது பல ஆண்டுகளுக்கு பிறகு மறுபதிப்பாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். விந்தன், உலக சினிமா, வாழ்க்கா, நான் ஒரு பெரிய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், காட்டுறேன். அதை நம்ம தனி வீடியோவில் காட்டுவோம். நான் வாங்கிய புத்தகங்கள் சீரிஸ் இல்லாமல் தனியாக உங்களுக்கு ஏதாவது சீரில் எந்த புத்தகங்கள் வேணால் சொல்லுங்கள், வாங்கி அனுப்பி வைக்கிறேன். ஒரு பெரிய கலெக்ஷன் வருது. அடுத்து தும்பி தன்னரம், இவங்களும் அந்த இயற்கை சார்ந்த மாதிரி ஸ்டால், ரொம்ப அழகாக வடிவமைப்பே நல்லாயிருக்கும். இங்கே நிறைய புது புக்ஸ் இப்போ வந்திருக்கு நான் பார்த்த வரையும்.
நான் இவங்க இந்த தும்பி அந்த சில்ட்ரன்ஸ்க்கான புக்கு, நம்மாழ்வார் குறித்த புக்கு, இன்றைய காந்தி, உப்புவேலி, இதெல்லாம் போக இப்போ பாருங்கள், இந்த டோரா இலைகள் நான் புதுசாக பார்க்குறேன். கோணங்கியோட படைப்பாக வந்திருக்கு. சு வேணுகோபால் அவருடைய படைப்புகள். கொஞ்சம் புது டைட்டில் நான் பார்க்குறேன் தும்பியில் இந்த வருடம். குறிப்பாக ஒரு புத்தகம் ரொம்ப ஈர்த்துச்சு. அப்படி வீடியோ எடுக்கும்போது வாங்கன்னு நினச்ச புத்தகம் வழக்கம் போல் வரும்போது மறந்துட்டு வந்தாச்சு. ஏன்னா காந்தியை குறித்த நிறையா நூல்கள் வந்திருக்கு. உரையாடும் காந்தி வழக்கமாக உள்ளது. பட் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா செயலறம், அதே போல் ஹரிலால், அந்த புக்கு தான் ரொம்ப விரும்பி பார்த்தேன், வாங்கணும் அப்படின்னு யோசித்த ஒரு புத்தகம். ஹரிலால் ஒரு காந்தியோட மகனை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு நாவல். அடுத்து சிக்ஸ்த் சென்ஸ் பப்ளிகேஷன், எழுத்தாளர் முகில், கோபிநாத், பா தீனதயாளன், ஆர் முத்துக்குமார், இவங்களுடைய படைப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். பட் இதை தாண்டி நிறையா சர்ப்ரைஸ் இருக்கும். நம்ம அந்த மேஜர் அட்ராக்ஷன் மட்டும்தான் சொல்கிறோம். இங்கேயும் ஒரு சூப்பர் புக் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட முதல் பாகம் ஒரு 90 ஸ்டால் பார்த்து முடிக்க போகிறோம். அடுத்த பாகத்தில் மீதமுள்ள ஸ்டால்ஸ் பார்ப்போம். இங்கே 100 ரூபீஸ்க்கு நிறையா அந்த கலரிங் புக்ஸ், ஆக்டிவிட்டி புக்ஸ்லாம் இருந்துச்சு சில்ட்ரன்ஸ்க்கு. இதற்கடுத்து ஒரு முக்கியமான ஸ்டால் இருக்குது. கோயம்புத்தூருக்கு சென்னை, கோயம்புத்தூர், ஈரோட்டில் மட்டும் வரக்கூடிய சில ஸ்டால்ஸ் இவங்கெல்லாம். ஸோ ஒரு ஷேப்பில் திரும்பி கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மீதமுள்ள ஸ்டால்லாம் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். இங்கே பாருங்க, பப்ளிகேஷன் டிவிஷன் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டால், கவர்மெண்ட்டோடது. இங்கே பப்ளிகேஷன் டிவிஷன் இருக்குது, சாகித்ய அகாடமி இருக்குது, நேஷனல் புக் ட்ரஸ்ட் இருக்குது. மிஸ் பண்ணிடாமல் இந்த 3 ஸ்டாலும் போங்க. இங்கே தான் நிறைய ஆஃபர், அப்படியே ஆஃப் த ரேட்டில் வந்துட்டு நிறையா புக்கு போடுறாங்க. நிறைய பெரிய தலைவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாம், இதெல்லாம் வேறு எங்கே கிடைக்கும் நமக்கு தெரியல. அவங்க ஆர்கே நாராயணன் ஸ்பீச்செலாம் பக்கத்தில் வந்துட்டு 90 ரூபா தான். சரண் சிங் 25 ரூபா. சரி, ஆர் வெங்கட்ராமன், ஆர்கே நாராயணன் சொல்லிட்டேன். நரசிம்ம ராவோட ஸ்பீச் 90 ரூபாய். சரண் சிங்கெல்லாம் 50 ரூபாய்க்கு இருந்துச்சு. அதே போல் பாருங்கள், நவபாரத சிற்பிகள்னு சொல்லிட்டு ராஜகோபாலாச்சாரி பற்றி 50 ரூபாய்க்கு. ஜவஹர்லால் நேருவோட புத்தகம். பப்ளிகேஷன் டிவிஷன் அவசியமாக போய் பாருங்கள், நல்ல ரேரான கலெக்ஷன் நிறையா இருந்துச்சு. ஸோ இந்த பாகத்தோட ஒரு 90 ஸ்டால் முடியுது. அடுத்தது மீதமுள்ள ஒரு 120 ஸ்டால் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். 1857 பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன். ஸோ சிப்பாய் புரட்சியை குறித்து ஒரு படங்கள் அடங்கிய தொகுப்பு. அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பாகத்தில் மீதமுள்ள 90 ஸ்டால்களுடன் சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம்.